இந்த காலத்துல யாரை பார்த்தாலும் நல்லா சம்பாரிச்சு முடிச்சுட்டு நல்லா உலகத்தை சுத்த ஆரம்பிச்சேன்னா எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஆசை கனவு எல்லாமே எல்லாரும் வாழ்க்கையில நான் ஒரு நாளாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லட்சியமா பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லாரும் சம்பாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் போலாம் அப்படின்னு பிளான் பண்றவங்க எல்லாருமே நான் எப்ப சம்பாரிச்சு முடிக்கிறது, எப்ப நான் ஊருக்கெல்லாம் போறதுன்னு சொல்லி இப்பவே அவங்க மாச சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சு இந்த ஊரு அந்த ஊர்னு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீக்கெண்ட்ஸ்ல ஆகட்டும், மந்த்லி ஒன்ஸ் ஆகட்டும். டிராவல் அப்படிங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு அவசியமான ஒரு விஷயம். இப்ப இருக்கக்கூடிய ஹெக்டிக் சிச்சுவேஷன்ல, ஹெக்டிக் ஷெட்யூல்ல கண்டிப்பா நான் டிராவல் பண்ணியே ஆகணும், அப்பதான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமா மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ, இந்த மாதிரி உலகத்தை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க ஏன் ஒரு வழிகாட்டியா இருந்து உங்களோட லைஃப்லயும் ஒரு ஒளிவட்டத்தை பார்க்க கூடாது? அங்கதான் இந்த டிராவல் அண்ட் டூரிசம் பிசினஸ் அப்படிங்கிற கான்செப்டே வருது. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு டிராவல் அண்ட் டூரிசம் பிசினஸை எப்படி பண்றது, இந்த பிசினஸ் பண்ணணும்னா நான் எந்த மாதிரியான சர்வீஸுக்கு நான் தயாரா இருக்கணும், இந்த மாதிரியான ட்ரைனிங் நான் எடுக்கணும், சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி தேவைப்படும், இதுக்கு எவ்வளவு முதலீடு தேவைப்படும், எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும், எந்த மாதிரியான லேண்ட் ஸ்பேஸ் வச்சிருக்கணும் நான் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல தெளிவா நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். வெல்கம் டு பாஸ்வாலா பிசினஸ் தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். வாழாயன் வாழ்வை வாழவே. So first of all, இந்த டிராவல் அண்ட் டூரிசம் பிசினஸ் நான் எதுக்காக எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சில டிமாண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, இந்தியால 2033க்குள்ளேயே இந்த டிராவல் அண்ட் டூரிசமோட பிசினஸ் மார்க்கெட் 16 லட்சம் கோடி தொட போகுது. அந்த அளவுக்கான ரெவென்யூவை இந்த மார்க்கெட் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்குன்னா பாருங்க. குளோபல் ஜிடிபி, உலகம் முழுக்க உருவாக்கக்கூடிய அந்த ஜிடிபில 9% இந்த டிராவல் அண்ட் டூரிசம் பிசினஸ் தான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. இதோட காம்பவுண்ட் ஆனுவல் growth rate எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8% இருக்கு. 2030க்குள்ள இது இன்னும் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவுக்கு போறவங்க இருந்து, இந்தியால இருந்து வெளியில போய் சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கோடிக்கணக்கான பேர் ஜெனரேட் ஆயிட்டே இருக்காங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுத்து உங்களால பல லட்சம் ரெவென்யூவை இந்த ஒரு பிசினஸ்ல பார்க்க முடியும். சோ இவ்வளவு டிமாண்ட் இருக்கக்கூடிய பிசினஸ் நீங்க ஏன் பண்ணக்கூடாது? ஆனா யாரா இருந்தாலுமே இது எல்லாத்தையும் நம்ம சாதிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு உடல்நிலை நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் காசு பணமே. நம்ம உடல்நிலை நல்லா இருந்தாதான் உலகத்தை சுத்தி பார்க்க முடியும், சுத்தி பார்க்கறவங்களுக்கும் நம்மளால உதவி செய்ய முடியும். அப்படி இருக்கிறப்போ நம்ம குருவி கூடு மாதிரி சேர்த்து வச்சிருக்கக்கூடிய காசு எடுத்து தான் நம்ம இந்த மாதிரியான சில கனவுகளை நினைவுகளாக்குறதுக்காக நம்ம செலவு பண்ணுவோம். அப்படி இருக்கிற பட்சத்துல உங்க உடல்நிலையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாமே டக்குன்னு இப்படி எமர்ஜென்சில நம்ம போக விட்டுருவோம். அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு கண்டிப்பா நீங்க ஆளாகாதீங்க. என்னைக்குமே ஒரு பேக்கப் வச்சிருங்க. அப்படி எமர்ஜென்சில ஏதாவது உங்களுக்கு எச்சு கம்மி ஆயிருச்சுன்னா அதுக்குன்னு தனியா ஒரு பேக்கப் இருக்கிறது நல்லது. எப்படி நான் பேக்கப் உருவாக்குறது, எனக்கு தான் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா எமர்ஜென்சி அப்படிங்கிறது எப்ப வேணாலும் வரலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. சோ எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கவலைப்படாதீங்க. ஆக்கோ ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும். எந்த விதமான ஹிடன் கண்டிஷன்ஸும் இல்லாம எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் ஆக்கோ. ஏராளமான ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வெயிட்டிங் பீரியட் இருக்கும், ஹிடன் சார்ஜஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ரூம் ரெண்ட்னு எக்கச்சக்கமான சார்ஜஸ் நம்மளுக்கு தெரியாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பட் ஆனா ஆக்கோல இது எதுவுமே கிடையாது. சோ இதுதான் ஆக்கோ. நீங்க போன்ல டவுன்லோட் பண்ண உடனே நீங்க என்ன பண்ணலாம், இந்த பிளாட்டினம் பிளானை சூஸ் பண்ணலாம். இந்த பிளாட்டினம் பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்டன்ட் கவரேஜ் டே 1ல இருந்தே தராங்க. இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா, நீங்க இங்க எந்த ரூம் வேணாலும் சூஸ் பண்ணலாம், எந்த விதமான ரெண்ட் காஸ்ட் உங்களுக்கு விழாது. இது எல்லாத்தை விட அருமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% கவரேஜ் இருக்கு. நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கிட் வாங்குறீங்க அப்படின்னா மெடிக்கல் கிட், அதுக்குமே அவங்க கவரேஜ் கொடுக்குறாங்கன்னா பாருங்க. இதுக்கு எந்த விதமான பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் அது இது எதுவுமே தேவையில்லை. ஆப் வச்சு நீங்க ஈஸியா உங்களோட பில்லை கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா இது 100% டிஜிட்டல். நீங்களும் இந்த ஆக்கோ ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமா உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. ஆக்கோ ஹெல்த் இன்சூரன்ஸ்ல உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா போடுங்க. இப்போ ஹெல்த்துக்கான பேக்கப் நம்ம பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததா இந்த பிசினஸ்க்கான ப்ரிப்பரேஷனை எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிராவல் அண்ட் டூரிசம் பிசினஸ் அப்படின்னா என்ன? ஒரு டிராவல் ரிலேட்டட், ஒரு பயணம் ரிலேட்டட் சர்வீஸை பண்ணுறவங்க தான் இந்த டிராவல் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
செல்லிங் டிக்கெட்ஸ் ஆகட்டும், டிக்கெட் வாங்கி கொடுக்கறதாகட்டும், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கறதாகட்டும், ரூம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதாகட்டும், இல்ல குரூப்பா போறாங்க, ஒரு ஊருக்கு போறாங்க, அங்க இருக்கக்கூடிய ஊர்கள்ல எங்கெங்கெல்லாம் அவங்க பிளேசஸ் விசிட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கம்ப்ளீட் பிளானை சஜஸ்ட் பண்ணி ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதாகட்டும், இந்த விசா மற்ற விதமான பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான டாக்குமெண்டேஷன் ப்ராசஸை பண்ணி கொடுக்கறதாகட்டும், இந்த ஃபாரெக்ஸ் அசிஸ்டன்ஸ், இந்த கரன்சியை மாத்தி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சர்வீஸ் ஆகட்டும், இந்த மாதிரி டிக்கெட் புக்கிங்ல இருந்து ரூம் புக்கிங்ல இருந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியா அவங்களோட கம்ப்ளீட் டிராவல் டூர்ல இருக்கிறவங்க தான் வந்து travel and tourism agencies. So இதுக்குன்னு பர்டிகுலர் செக்டர் சர்வீஸ் எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிராவல் கன்சல்டன்சிஸ் இருப்பாங்க, எந்த ஊருக்கு போகலாம், எப்படி போகலாம், அந்த மாதிரி ஐடியாஸ் மட்டுமே கொடுக்குறவங்க ஒரு விதமான ஒரு டைப்ல இருக்காங்க. அதே மாதிரி டிக்கெட்டை புக் பண்ணி கொடுப்பேன், நீங்க என்கிட்டயே வந்து எல்லாமே வந்து பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறவங்க கம்ப்ளீட்டா ஒரு டிராவல் ஏஜென்சியா நடத்திட்டு இருக்கிறவங்க ஒரு கேட்டகரியில் இருக்காங்க. இன்னொன்று வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற விதமான டிராவல் ஏஜென்சிஸ்க்கு வந்து இவங்க ஒரு மிடில்மேன் மாதிரி இருந்து கஸ்டமர்ஸை வந்து உங்களுக்கு நான் கைட் பண்றேன், இந்தந்த டிராவல் ஏஜென்சிஸை நீங்க சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய மிடில்மேனாவும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுல உங்க சக்தியை பொறுத்து இப்போதைக்கு நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு மிடில்மேனா இருந்து நீங்க கத்துக்கலாம், இல்லைன்னா ஐடியா கொடுத்து பழகி அதுக்கப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறம் நீங்க தனியா ஒரு ஏஜென்சியை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் ஆனால் இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, எந்தெந்த மாதிரி விஷயங்கள்ல நான் தயாரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்ல, அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து முக்கியமா இவ்வளவு விஷயங்கள் தேவைப்படும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராப்பரான டிராவல் நாலேஜ் இருந்தாலே போதும், பிளானிங் நாலேஜ் இருந்தா போதும், அதே மாதிரி எந்தெந்த விதமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ்ல அதுல கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலே இந்த ஒரு பிசினஸ் உங்களால தாராளமா ஸ்டார்ட் பண்ண முடியும். இது டிராவல் பிசினஸ் அப்படிங்கிறதுனால நான் உட்கார்ந்த இடத்துல இருந்தே வந்து இதைய இந்த ஏதாவது ஒரு மளிகை கடை வச்சு வியாபாரம் பண்ற மாதிரி நான் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து எனக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி. அப்படி இல்லைன்னா அந்த நாலேஜாவது எனக்கு இருந்தால் தான் மற்றவங்களுக்கு நான் கைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் ஏதாவது கற்றுக்கணுமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சில விஷயங்களை நீங்க கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதுக்கு தான் இந்த IATA அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஒன்று இருக்கு. இது ஒரு 6 மாச கோர்ஸ். இது வந்து இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு கோர்ஸ் வந்து இதுக்கு ஒரு 70,000 ரூபாய் வந்து ஸ்டார்டிங் ஃபீயே வந்து செலவாகும். பட் ஆனால் இதுல வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனல் டிரான்ஸ்போர்ட் அந்த ஏர்லைன் ஆகட்டும், இல்லை அவங்க மூலியமா டிக்கெட் ஆக்சஸ் எல்லாமே நீங்க வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்குறப்போ உங்களுக்கு கமிஷன் கிடைக்கிறதாகட்டும், ஸோ இது எல்லாமே வந்து இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுக்குறாங்க. இன்டர்நேஷனல் டூர்ஸை கவர் பண்றது எப்படி அப்படிங்கிறது. ஸோ இந்த சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கிடைக்கும். இந்த இன்டர்நேஷனல் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்தந்த போர்ட்டல்லையே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய் டிக்கெட் ஒன்று இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த போர்ட்டல் எல்லாம் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கிறப்போ இவங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, இல்லை அவங்களே கமிஷன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8,500 இல்லை 9,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரைஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். அந்த டிக்கெட்டை வாங்கி நீங்க அதே 10,000 ரூபாய் ஷோ பண்ற ரேட்டுக்கே வந்து நீங்க கஸ்டமருக்கு வந்து நீங்க வாங்கி கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா சர்வீஸ் சார்ஜ் பண்ணி நீங்க வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த எப்படி சம்பாதிக்கிறதுங்கிற செக்டருக்கு நான் லேட்டர் வர்றேன். பட் ஆனால் இப்போ இந்த சர்டிஃபிகேஷன் நான் பண்ணியே தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆக்சஸ் கிடைக்கிறதுக்கு நீங்க பண்ணலாம். அப்படி இந்த ஆக்சஸ் எதுவுமே வேண்டாம், நான் வந்து சாதாரணமா சர்வீஸ் சார்ஜ் வாங்கி பண்ணிக்கிறேன், இல்ல நான் சாதாரணமாவே இருந்துட்டு போய்க்கிறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் தேவைப்படாது. பட் ஆனால் கொஞ்சம் ஹையர் லெவல்ல இன்டர்நேஷனல் டூர்ஸ் எல்லாம் கவர் பண்ண வேண்டிய ஒரு ஏஜென்சியா நான் உருவாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சர்டிஃபிகேஷன் எல்லாம் கொஞ்சம் கம்பல்சரியா தேவைப்படும். அப்புறம் இந்த டிராவல் புட்டிக் ஆன்லைன் அகாடமி அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு, அங்கேயுமே நீங்க வந்து சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணலாம். ஸோ இங்க பண்ணாலுமே உங்களுக்கு வந்து உள்ளூருக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த புக்கிங் போர்ட்டல்ஸ்ல எல்லாமே வந்து ஆக்சஸ் கிடைக்கும். இப்போ அடுத்ததான் நீங்க ஒரு டூர் கைடா இருக்கணும் அப்படின்னா டூர் கைடு லைசன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் லைசன்ஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ இந்த லைசன்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாம் வராங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊர்களில் நீங்க அவங்களை சுத்தி காமிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏமாத்துறவங்க எல்லாம் இருக்கிறதுனால இந்த ஒரு அத்தன்டிகேஷனோட லைசன்ஸ் இருக்குன்னா மட்டும்தான் அந்த மக்கள் வந்து இங்க சுத்தி பார்க்கறதுக்கு அவங்களை நம்பி வர்றப்போ அந்த ஃபாரின் டிராவலர்ஸ் நீங்க வந்து டூர் கைடா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு லைசன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். சோ இப்போ இந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட பிசினஸ் மாடலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப்லைன் டிராவல் ஏஜென்சியா, அதாவது நான் ஒரு கடை போட்டு ஒரு குட்டியா பொட்டி கடை மாதிரி போட்டு உட்காந்துறேன், வர்றவங்க வரட்டும், இல்ல நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி இங்க தான் என் கடை இருக்கு, இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டிராவல் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆஃப்லைன் டிராவல் ஏஜென்சியா வந்து நீங்க ஒன்று உருவாக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் டிராவல் ஏஜென்சியா கூட நீங்க பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட் பஸ் மாதிரியான வெப்சைட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நீங்க ஒரு வெப்சைட்டை உருவாக்கி இங்க உங்களுக்கு எல்லாமே சால்வ் பண்ணி நாங்க கொடுத்துருவோம், நாங்க கால்ல பேசிக்கோ அப்படின்னா ஆன்லைன் டிராவல் ஏஜென்சி OTA அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த
அந்த சர்வீஸ் கூட நீங்க பண்ணலாம். இல்ல ஹோம் பேஸ்ட் டிராவல் கன்சல்டன்ட். சோ கன்சல்டன்ட், நான் வெறும் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி கொடுக்க மாட்டேன், எங்கெங்க போலாம் எப்படி எல்லாம் போலாம் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் கன்சல்டன்சி மாதிரி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா அது கூட நீங்க பண்ணலாம். அடுத்ததா இதோட பிசினஸ் மாடலை நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ண போறீங்க, உங்களோட ப்ராப்பரேட்டர்ஷிப் நீங்க தனியா பண்ண போறீங்களா இல்ல பிரைவேட் லிமிட்டடா இல்ல பார்ட்னர்ஷிப்ல பண்ண போறீங்களா அப்படிங்கறத முடிவு பண்ணிருங்க. கண்டிப்பா உங்க கம்பெனியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது எதுல வருது அப்படின்னாலுமே வந்து பார்ட்னர்ஷிப்ல வருதுன்னா பார்ட்னர்ஷிப்ல, பிரைவேட் லிமிடெட்லன்னு சொல்லி எதுலயாவது ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். அதுக்கு உங்க ஆதார் கார்டும் அக்கௌண்ட்டும் ஒன்று கண்டிப்பா தேவைப்படும். உங்க ரெவென்யூ பொறுத்து ஜிஎஸ்டி கம்பல்சரி தேவைப்படும். அதே மாதிரி உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்எம்இ கீழே நீங்க வந்தீங்கன்னா அதுல வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் உங்களால அடைய முடியும். ஒரு பிசிக்கல் ஸ்டோர் வைக்க போறீங்க ஆஃப்லைன்ல அப்படின்னா ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த லைசன்ஸ் வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஸோ பேசிக்கா இது இருந்தாலே போதும். ஸோ இதுக்கெல்லாம் மொத்தம் எவ்வளவு செலவாகும் அது நீங்க நான் சொன்ன மாதிரி அந்த பிசினஸ் மாடலை பொறுத்து. நீங்க ஆஃப்லைன்ல ஸ்டோர் வைக்கணும் அப்படின்னா அந்த கடைக்கு ஒரு ஸ்பேஸ்ன்னு சொல்லி அதுக்கு தனியாக நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு கம்ப்யூட்டர் செட்டுன்னு போடணும், அதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ்னா மிஷினரிஸ் எல்லாம் ஒன்றுமே தேவைப்படாது. நார்மலாக ஒரு நல்ல வைஃபை சிஸ்டமோ ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமோ ஒன்றோ ரெண்டோ இருந்துச்சு அப்படின்னா மேபி லெட்ஸ் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்க போறீங்க, டிக்கெட்ஸ் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்க போறீங்கன்னா அந்த மாதிரி சில பேசிக் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இருந்தாலே உங்களால் இதை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஆஃப்லைன் ஸ்டோர்லேயே. அதுக்கு வந்து ஒரு 50,000 இருந்து ஒரு 1,00,000 ரூபாய் கிட்ட உங்களோட சைஸை பொறுத்து, கடையை பொறுத்து, ஆள் வச்சிருக்கீங்களா உள்ள லேபர் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து அந்த ரேஞ்சில் இருந்து உங்களுக்கு செலவாகும். அப்படி இல்லை நீங்க இதை ஆன்லைன்ல பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சில சாஃப்ட்வேர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக் மை ட்ரிப்போ இல்லை அஃபிலியேட் அந்த மாதிரி சில வெப்சைட்ஸ் மூலமா நீங்க வந்து அந்த பார்ட்னர்ஷிப் மாதிரி கமிஷன் நாங்க வந்து கஸ்டமர்ஸை நான் பிடிச்சி கொடுக்குறேங்கிற மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க போனீங்க அப்படின்னா அதுக்கு சில சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிக்கா மினிமல் அமௌண்ட்ல தான் இருக்கும். ஆனால் இது கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் ஓகே, நான் வந்து ஒரு ஆஃப்லைன் வைக்கணுமா ஆன்லைன் ஸ்டோர் வைக்கணுமா எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஓகே, நான் எந்த மாதிரியான சர்வீஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. இப்போ எப்படி நான் வந்து பணம் சம்பாதிக்கிறது, எவ்வளோ ரேஞ்சில் நான் சம்பாதிக்க ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது திருப்பி உங்களோட பிசினஸ் மாடலை பொறுத்து தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிசினஸ்ல உங்களால 20% தாராளமா லாபம் எடுக்க முடியும் கமிஷன் பேசிஸ்ல மட்டுமே. அதை தாண்டி உங்களுக்கு சில ஆக்சஸ் இருக்கும், அங்க டிஸ்கவுண்ட் விட்டுருப்பாங்க, இல்ல இவங்களை கஸ்டமரை பிடிச்சது கொடுத்ததுக்காக இவங்க கஸ்டமர் கிட்ட இருந்தும் நீங்க கமிஷன் வாங்கிக்கலாம், அந்த வெப்சைட்ஸ் கிட்ட இருந்தும் நீங்க வந்து கமிஷன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரெகுலரா பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஒரு 20 to 30% வந்து லாபம் பார்க்க முடியும். அண்ட் மோரோவர் இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க தனியா இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்க தனியா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா கஸ்டமர்ஸ் டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பணத்தை ரெடியா வச்சிருப்பாங்க. நீங்க அங்க பில்லு போடுறதுக்கு முன்னாடி இங்க பணத்தை வாங்கிடுவீங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்பவே ஒரு அருமையான ஒரு விஷயம். நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஸ்டார்டிங் பேசிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு இவ்வளோ டிக்கெட் புக் பண்ணா இவ்வளோ லாபம் பார்த்தேன் அப்படிங்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி வந்து டூர் போறாங்க, ஒரு டிக்கெட் 3000 ரூபாய் வருது, ஆனா உங்களுக்கு வந்து வெப்சைட்ல ஒரு 2500 ஆக்சஸ் இருக்கு, அதுக்கு வந்து உங்களுக்கு டிக்கெட் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபேமிலில மொத்தம் 3 பேர் இருக்காங்க அப்படின்னா 9000 ரூபாய் ஆச்சு. அந்த 9000 ரூபாய் டிக்கெட் நீங்க வாங்கி கொடுக்குறப்போ இங்க 2500 ரூபாய் டிக்கெட்னா உங்களுக்கு 1500 ரூபாய் லாபம் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரிப்புக்கு நான் சொல்றேன், வெறும் ஃபிளைட் புக்கிங் மட்டும். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த டூர் பிளானிங் சர்வீஸ் ஆகட்டும், இல்ல அங்க போய் நீங்க பேக்கேஜ் ரூம் சர்வீஸ் எல்லாம் புக் பண்ணி கொடுக்கறதாகட்டும், இல்ல டூர் கைடா இருந்து அதை கைட் பண்ணி நீங்க வந்து கன்சல்டன்சி மாதிரி அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் பண்றதாகட்டும். ஸோ ஒன்னொன்னுக்கும் கம்மினாலும் ஒரு 20 to 30% உங்களால லாபத்தை ஆறாம பாத்திர முடியும். இதை வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா பண்றவங்களுக்கு மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு டிராவல் சீசன் வரும், அந்த சீசன்ல வந்து பயங்கரமா சம்பாதிச்சுட்டு போறவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ இது ஒரு அருமையான ஒரு பிசினஸ் தான். என்னைக்குமே இதோட டிமாண்ட் கம்மி ஆகவே ஆகாது. நாளுக்கு நாள் விலைவாசி உயர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதிகமாயிட்டே தான் இருக்காங்க. அதுக்குன்னு சேர்த்து வைக்கிறாங்க. அந்த பணத்தை எப்படி நம்ம ப்ராப்பரா செலவு பண்றது, யாரை நம்பி வந்து நம்ம டூர் கைடை புக் பண்றது அப்படின்னு சொல்லி ஏக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்து இந்த ஒரு பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். இந்த ஒரு வீடியோல ஒரு டிராவல் அண்ட் டூரிசம் பிசினஸ் எப்படி பண்றது, இதுக்கு எவ்வளவு செலவாகும், எந்த மாதிரியான பிசினஸ் மாடல்ஸ் இருக்கு, எந்த மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தேவைப்படும், கிளாஸஸ் கோர்சஸ் எல்லாம் எப்படி நான் பண்ணணும், அண்ட் எவ்வளவு நான் சம்பாதிக்க முடியும், எந்த மாதிரி சம்பாதிக்க முடியும், கமிஷன்ஸ் இருக்கா இல்லையா, அண்ட் எப்படி எல்லாம் நம்ம வந்து இதுல லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் மனுஷ வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியும். அந்த உடலுக்கு ஏதாவது ஒரு எச்சு கம்மி ஆச்சுங்கிறப்ப நம்ம சேர்த்து வச்ச பணத்தை எல்லாத்தையுமே நம்ம வீண் பண்றதை விட அதுக்குன்னு தனியா ஒரு பேக்கப் கிரியேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி அந்த ஆக்கோ ஹெல்த் இன்சூரன்ஸையும் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐடியாஸ்க்கு கண்டிப்பா நம்ம பாஸ் வாலாவை டவுன்லோட் பண்ணிக்கங்க. எக்ஸ்பர்ட்ஸ் கூட நீங்க டைரக்டா பேசி எந்த விதமான குவேரிஸ் இருந்தாலும் நீங்க தாராளமா சால்வ் பண்ணிக்க முடியும். சோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Boss Wala. Be the boss.